கவிதை எழுதியவர் பா. சரவணன். கவிதை வாசிப்பவர் உதயகுமார். மந்தைகள் அமைதியாக இருக்கின்றன. நேற்று போல் இன்று இல்லை என நம்பும் மந்தைகள் அமைதியாக இருக்கின்றன. இன்று போல் நாளை இருக்காது என விரும்பும் மந்தைகள் அமைதியாக இருக்கின்றன. நாளை மற்றொரு நாளே என எண்ணும் மந்தைகள் அமைதியாக இருக்கின்றன. ஏதேதோ நடக்கும் போது மந்தைகள் அமைதியாக இருக்கின்றன. எதுவுமே நடக்காத போது மந்தைகள் அமைதியாக இருக்கின்றன. என்ன நடக்கிறதென்று புரியாத போதும் மந்தைகள் அமைதியாக இருக்கின்றன. மாற்றம் ஒன்றே மாறாதது என மறுகும் மந்தைகள் அமைதியாக இருக்கின்றன. அவனே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறான் என மண்டியிடும் மந்தைகள் அமைதியாக இருக்கின்றன. எல்லா புகழும் இறைவனுக்கே என தொழுகும் மந்தைகள் அமைதியாக இருக்கின்றன. இன்றைய துன்பங்கள் முற்பிறப்பின் ஊழ் என உறைந்த மந்தைகள் அமைதியாக இருக்கின்றன. காலங்கள் மாறுமென ஒற்றை கால்கடுக்க காத்திருக்கும் மந்தைகள் அமைதியாக இருக்கின்றன. எல்லாம் மாயை, இதில் என்ன சாயை என பெருமயக்கம் கொண்ட மந்தைகள் அமைதியாக இருக்கின்றன. பெருந்துயர் வரும்போது பல்லுரு கொண்டு எவனாவது அவதரிப்பான் காப்பான் என்று மந்தைகள் அமைதியாக இருக்கின்றன. பொல்லா பொட்டலில் குடல்கரைக்கும் பட்டினியில் தள்ளாடி நடக்கும்போது வெள்ளையாய் உணவு மலை பொழியும் கனா காணும் மந்தைகள் அமைதியாக இருக்கின்றன. பல்லாயிரம் குண்டுகள் சல்லி சல்லியாய் துளைக்கும் போதும் மேற்கை நோக்கி தொழுதெங்கும் மந்தைகள் அமைதியாக இருக்கின்றன. கொள்ளை நோய் கோடி கோடியாய் கொள்ளும் போதும் வெள்ளத்தில் வீடு வாசலோடு தம்மையும் அடித்து செல்லும் போதும் பெருந்தீயில் புல் பூண்டு மான் மயில்களோடு தானும் எரியும் போதும் காளான் குடையின் கொடுந்தி தோலை கருக்கி தசையை சிதைத்து சுட்டு கூட்டை எரித்துருக்கி அயனியாக்கும் போதும் இல்லங்களின் மேல் பொல்லாத நாச நாட்டுப் படை மலந்தூவி வாழ்த்தும் போதும் பிள்ளை பெண்டுகளை உடையுமின்றி உணவுமின்றி முள்வேலிக்குள் அடைக்கும் போதும் கொத்து குண்டுகள் கொத்தி இரத்தமும் சதையும் தெறிக்கும் போதும் அப்போதும் இப்போதும் எப்போதும் அதற்கும் இதற்கும் எதற்கும் மந்தைகள் அமைதியாக இருக்கின்றன. மந்தைகள் அமைதியாகத்தான் இருக்கின்றன. மந்தைகள் அமைதியாகவே இருக்கின்றன.